இந்த முறை என்ன மார்க் எல்லாருக்கும் நீங்களே கொடுத்துட்டீங்க மார்க் அதிகமாக. ஏன்னா எல்லா பாட்டுக்கும் வந்து யாரும் எதை கேட்டாங்க கொடுத்தாங்க சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் சொல்றீங்க. இந்த மாதிரி எல்லாரும் கிளாஸ் பண்ணிட்டாங்க என்ன மார்க் இருக்குது அது அவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப கடினமான பாடம் தான், ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஆலாவில் வந்தது இல்லை, அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ராகம் கொஞ்சம் சேஞ்சாக இருந்தது. பட் மற்றபடி அதுக்கப்புறம் வந்து விசிட்டிங் அந்த டாப் நோட்டெல்லாம் போகிறது சாதாரண விஷயம். நல்ல ரேஞ்ச் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. என்னுடைய மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. எதிர்பார்க்கவே இல்லைம்மா, ரொம்ப மைண்ட் ப்ளோயிங். அதாவது விசிலில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுன்றது இந்த மாதிரி சாங்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் விசிலர்ஸோட இது வந்து வளரும். விசில் வந்து ஃப்ளூட் அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்க முடியும்னா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் இந்த மாதிரி விசில்ஸ் ட்ரை பண்ணால் தான் ரொம்பவே சூப்பர். ஆலாபனை வந்து ரொம்ப நோட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நோட்ஸ். அவரு ஜெயசாஸ் பற்றி தெரியாதா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக அவர் பிடிக்கிற நோட்ஸே என்னன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருந்தீங்க. தாளம்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பர்.
என்னன்னா அந்த டாப் நோட்ஸ் போற இடத்துலலாம் மட்டும் அகாரத்திலே 2 விதம் இருக்கும். ஆடு பாடுறது, அதே அடக்கி ஆடு பாடுறது. அதில் வந்துட்டு நீங்கள் அந்த டாப் நோட்ஸ் போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அடக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு இது பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். I give 9. இந்த ரஷ்யன் சர்க்கஸ், ஜெர்மனி சர்க்கஸ்லாம் வரல. நான் சின்ன வயசில் போவேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெயிட் லிஃப்டிங்காக அந்த மாதிரிலாம் ஒரு இது வரும். பயங்கரமாக அந்த பயில்வான் அப்படியே வருவான், எல்லாம் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு நிற்பான். அப்போ தான் அந்த குள்ள பஃப்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தொகுது ஓடி வருவான். ஓடி வந்துட்டு முதல்ல அப்படி தூக்குவான், ஒன்றுமே முடியாது. உடனே என்ன பண்ணுவான்னா, அதான் என்ன பண்ணுவான்னு அதை நான் இப்போ பண்ண போறேன். எப்படி அந்த ஹைலைட்ஸ் எனக்கு வரட்டோன்றதுக்காக அது எனக்கு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றவங்க கொஞ்சம் அவங்க அந்த ஜோக்கர் தெம்பு எடுத்துட்டாங்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நீ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்க எடுக்காதீங்க, எல்லாரும் எடுக்காதீங்க பாவம். சார், இந்த மாதிரி ரைட் எல்லாம் மாஸ்டர் செரிமனி மட்டும்தான். இதெல்லாம் வந்து மாஸ்டர் செரி மட்டும்தான், எல்லாரும் பண்ண முடியாது. நாட் அலவுடு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீகாந்த் பாட்டு பழமுதி சோலை சம்திங். ஸோ வருஷம் 16.